வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமாங்க. ஒரு வழியா எல்லா அலப்பறையும் முடிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்குள்ள செட்டில் ஆயிடுறாங்க. வேல்ஸ் ஃபேமிலியோட டைனிங் டேபிள் இப்ப ஃபுல்லா ஆயிடுச்சு. 3 லேடிஸ் நின்று பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க, மீதி யார் முகத்திலையும் எந்த சந்தோஷமும் இல்ல. அதுலயும் வடிவும் மாறியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. யார் எப்படி வேணா இருந்துட்டு போங்க, நான் நினைச்சது நடந்துருச்சு, எங்களுக்குன்னு தனியா தொழிலும் வந்துருச்சு, இந்த வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சுகன்யா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாட்டி சாப்பிடாம தட்டுல கைய மட்டும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. பழனியும் கன்னத்துக்கு கை கொடுத்து அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. பாக்குற முத்துவேல், அம்மா என்னம்மா சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க? என்ன உன் அருமை மக கோவிச்சுக்கிட்டதுனால சாப்பாடு தொண்டையில இறங்கலையா? சும்மா சாப்பிடுமா அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. டேய், நீ என்னடா ஆத்தாவுக்கு மேல இருக்கிற, போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிற? என்ன அந்த பரதேசி வீட்டுல சாப்பிட்டாதான் சாப்பாடு இறங்குமா? நம்ம வீட்டுல சாப்பிட்டா சாப்பாடு இறங்காதா? எடுத்து சாப்பிடுறா கை நிறைய அப்படிங்கிறாரு சக்திவேல். சக்திவேல், நீங்க சொல்ற நோக்கம் நல்லா இருந்தாலும் நீங்க சொல்ற விதம் தான் நல்லா இல்ல. பழனி திகச்சு போய் பார்க்க ஏங்க சாப்பிடுங்கிறாங்க சுகன்யா. ஏண்டா நேத்து சாயந்தரம் அந்த சில்லற பைய வந்து சண்டை போட்டானாமே, நீயும் சண்டை போட்டியான்னு கேக்குறாரு சக்திவேல். பழனி ஆமான்னு தலையாடுறாரு. ஓடுகாலி இருக்கால, அதான் பெரிய ஓடுகாலி, உங்க அக்கா அம்மா கிட்டயே சண்டை போட்டிருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். அப்படியாமாங்கிற மாதிரி அம்மாவை பாக்குறாரு பழனி. நடு பரதேசி செந்திலு கடை ஏறி வந்து உன்னை அடிக்க வந்திருக்கான். எதுக்குடா எதுக்குடா இதெல்லாம் சொல்லுடா அப்படின்னு பழனியை பார்த்து சக்திவேல் கேட்க, வேற எதுக்கு, கைக்குள்ளேயே வச்சிருந்தவர் கையை மீறி போயிட்டாருல்ல அப்படின்னு சுகன்யா எங்களையோ பார்த்துக்கிட்டு நக்கலா சொல்ல, அதானேன்ற மாதிரி சிரிக்கிறாரு சக்திவேல். சம்பளமே வாங்காத வேலைக்காரன் இனி கடைக்கே வரமாட்டாருல்ல, அந்த கோவம்தான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்ன சுகன்யா இப்பெல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி பாக்குறாரு பழனி. டேய், நேத்து வந்த பொண்ணு, அதுக்கு இருக்கிற புரிதல் கூட உனக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சக்திவேலும் அதான்டாங்கிற மாதிரி பாக்குறாரு. முத்து, கடைக்கு இடம் பார்க்கும் போதே கொஞ்சம் யோசனை பண்ணி இடம் பார்த்துருக்கலாம். கோமதி வீட்டுக்காரரு கடை இருக்க அதே தெருவுல நாமளும் கடை போட்டிருக்க வேண்டாம்ல அப்படின்னு பாட்டி கேட்க, அதானேங்கிற மாதிரி பழனியும் பாக்குறாரு. அம்மா கொஞ்சம் பேசாம இருமா, நீ வேற ஆரம்பிக்காத. ஊர்ல அவன் ஒருத்த மட்டும்தான் மளிகை கடை வைக்கணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன? என்னம்மா நீ, குன்னக்குடி ஊருக்குள்ள 10-15 பேர் மில்லு வச்சிருக்காங்கிறாரு முத்துவேல். ஏன் ஆத்தா, எல்லாருமே நமக்கு பின்னாடி ஆரம்பிச்சவங்க தான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஆமாமா, நாங்க மில்லு நடத்திட்டு இருக்கோம், அவங்க மில்ல ஆரம்பிக்கும் போது நாங்க போய் கேட்க முடியுமா ஏன் மில்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு? அம்மா நல்லா புரிஞ்சுக்க, எல்லா தொழிலையும் போட்டி இருக்கும், சாமர்த்தியம் இருக்கிறவங்க பொழைச்சுக்குவாங்கன்னு முத்துவேல் சொல்ல, மாமா எனக்கு ஒரு சந்தேகங்கிறாங்க சுகன்யா. நெட்டவேலும் கட்டவேலும் என்னமான்னு கேக்குறாங்க. போட்டியா நம்ம கடை ஆரம்பிச்சிட்டதுனால அவங்க நம்மள எதுவும் செய்ய மாட்டாங்கல்ல அப்படின்னு சுகன்யா கேட்க, மீசையை தடவிக்கிட்டு சிரிக்கிறாரு கட்டவேல். நெட்டவேலும் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்னம்மா என்ன பயப்படுற, என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு கேக்குறாரு முத்துவேல். இல்ல, பிசினஸ்ல பிரச்சனை வர்ற மாதிரி எதுவும் பண்ணிட மாட்டாங்கல்லங்கிறாங்க சுகன்யா. மறுபடியும் சிரிக்கிற முத்துவேல், அப்படிலாம் பண்ண விட்டுருவோமா, நாங்க கூட இருக்கிற வரைக்கும் அவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, மீசையை தடவிக்கிட்டு அட்டகாசமா சிரிச்சுட்டு, இது முத்துவேல் சக்திவேல் குடும்பம், எங்க குடும்பத்துக்கு எதிரா இருக்க நினைச்சாங்கன்னு வச்சுக்க, நினைச்ச மாத்திரமே நீ ஒன்னும் கவலைப்படாதங்கிறாரு சக்திவேல். அண்ணனுங்க நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, சுகன்யாவுக்கு முகம் தெளிஞ்சிடுது. நல்லா சிரிச்சுட்டு, எனக்கு அது போதும் மாமா, அது போதுங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க வடிவு அப்படியே பழனியை திரும்பி பார்க்க, அவர் அப்படியே கண் கலங்கி உட்கார்ந்து இருக்காரு. தம்பி சாப்பிடுங்க தம்பி, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டாங்களே அண்ணி, என்னைய இவ்வளவு கேவலமா நினைப்பாங்கன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு பழனி சொல்ல, விடுங்க கொழுந்தனாரு, நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கிறதுல எதுவும் ஆக போறது இல்ல அப்படின்னு மாறி சொல்ல, பாட்டியும் பாவமா பாக்குறாங்க பழனிய. உன் அக்கா குடும்பத்துக்கு துரோகம் பண்றியா இல்ல செத்து போறியான்னு யாராவது என்ன கேட்டா நான் செத்து போறேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு பழனி சொல்ல, அண்ணனுங்க 2 பேரும் பதறாங்க. வடிவும் மாறியும் கூட பதட்டமா, என்னம்மா அப்படின்னு பாக்குறாங்க. டேய், என்ன வார்த்தைடா பேசிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கோவமா கேக்குறாரு சக்திவேல். என்னங்க தம்பின்னு வடிவும் சங்கடப்படுறாங்க. என்ன போய் துரோகின்னு சொல்லிட்டாங்களே, அந்த வீட்டுல ஒருத்தர் கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு பழனி சொல்ல, தம்பி எதுக்கு சாப்பாட்டு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வடிவு கேக்குறாங்க. அழாதீங்க கொழுந்தனாரே,
இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையிலேயே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நல்லா சந்தோஷமா இருங்க. அதுல போய் யாராவது அழுவாங்களாங்கிறாங்க மாறி. முடியலையே அண்ணி, என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே. எனக்கு திரும்ப திரும்ப அவங்க எல்லாருமே பேசுனது தான் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல, டேய், நடந்தது எல்லாமே உன் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. அந்த குடும்பம் பேசுனதெல்லாம் திருப்பி திருப்பி உன் நினைப்புக்கு வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அந்த பரதேசி பைய குடும்பத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு எண்ணம் உனக்கு வரும். அவன் முன்னாடி நீ நல்லா இருக்கணும், ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு எண்ணம் உனக்கு வரும் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. சொந்த அக்காவே நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிடுச்சுல்ல, அந்த அக்கா முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணுங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, இன்னும் அப்பாவியா சுகன்யாவை பார்த்துட்டு இருக்காரு. பழனி, நீ பெரிய ஆளா வரணும், மளிகை கடையை சூப்பர் மார்க்கெட்டா மாத்தணும், சிவகங்கை முழுக்க நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும், யாரெல்லாம் உன்னை கேவலமா பேசினாங்களோ அவங்க முன்னாடிலாம் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, கேட்டுக்கடா அப்படின்ற மாதிரி சக்திவேலும் பாக்குறாரு. சித்தப்பா, என்னைக்கா இருந்தாலும் அந்த வீடு இன்னொருத்தவங்க வீடு தான். இதுதான் சித்தப்பா உங்க வீடு. உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோமே சித்தப்பா. நீங்க தைரியமாவும் சந்தோஷமாவும் இருங்க, நாங்கெல்லாம் இருக்கோன்னு நேத்து முளைச்ச காளான் குமரவேல் பழனிக்கு ஆறுதல் சொல்றாரு. டேய், இம்புட்டு பேர் இருக்கோண்டா உனக்காக, நீ ஏன்டா கவலைப்படுற, சாப்பிடுறா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எனக்கு சாப்பாடு வேணான்னு எழுந்திருக்கிறாரு பழனி. டேய், உட்கார்றா அப்படின்னு இந்த பக்கம் முத்துவேலும் அந்த பக்கம் வடிவ சுகன்யாவும் எல்லாரும் பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. டேய், சாப்பிடுறா தம்பி, இதாடா அப்படின்னு சக்திவேல் ஊட்டி விடுறாரு. சாப்பிடுங்க தம்பின்னு சொல்லிட்டு இருக்க, வாங்கிக்கங்க குழந்தனாருன்னு மாரியும் சொல்றாங்க. அப்பா ஊட்டி விடுறாரு, வாங்கிக்கங்க சித்தப்பாங்கிறாரு குமரவேல். பழனி வாயை திறந்து வாங்கிக்க. சக்திவேல் சந்தோஷமா உட்கார்றாரு. அடுத்து முத்துவேல் ஊட்டி விடுறாரு. அடுத்து அவங்க அம்மா ஊட்டி விடுறாங்க. அடேங்கப்பா, பாசக்கார பயலுவ. வேல்ஸ் குடும்பம் சந்தோஷமும் நிறைவுமா டின்னரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க, எதிர் வீட்டுல சரவணன் அவரோட ரூம்குள்ள அப்படியே இறுகி போய் நின்னுட்டு இருக்காரு. தண்ணி எடுத்துட்டு ரூம்குள்ள வர்ற மயிலு அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு, மாமா மாமா என்ன யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. வீட்டுல நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அதான் சரியா சாப்பிட கூட இல்லையோ அப்படின்னு எதுவுமே இல்லாத மாதிரி பேசிட்டு, வீடுன்னு இருந்த 1000 பிரச்சனை வரதான் செய்யும். ஏமாமா, அதுக்காக வைத்த காய போடுவீங்களா? சித்தப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவார்னு நானே எதிர்பார்க்கல. கொஞ்ச நாள் தான் எனக்கே அவரை தெரியும். எனக்கே அவர் பண்ணின காரியம் அம்பிட்டு அதிர்ச்சியா இருந்தது. பிறந்ததுல இருந்து நீங்க அவரை பாக்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மனுஷங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல மாமா. ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த துரோகத்திலேயே பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அத பண்றதுக்கு எப்படிதான் இந்த மனுஷங்களுக்கு அப்படின்னு மயில் சாத்தான் வேதம் ஓதிக்கிட்டு இருக்க. சரவணன் திரும்பி பார்க்க, வேதம் அப்படியே அந்தரத்திலேயே நின்றுது. அதுவரையில முதுகு காட்டி நின்றுட்டு இருந்த சரவணன் இப்ப நேருக்கு நேரா திரும்பி பார்க்க, மயில அப்படியே நிறுத்திக்கிட்டு பாக்குறாங்க. என்னமோ சொற்பொழிவு ஆற்றிட்டு இருந்தியே, இப்ப ஆத்து அப்படிங்கிறாரு சரவணன். அது மாமா அப்படின்னு மயில தடுமாற, ஏன் நிறுத்திட்டேங்கிறாரு சரவணன். மயில திருன்னு முழிக்க, என்ன வேற யார்கிட்டயோ பேச மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த டைலாக்கை எங்கிட்ட கொண்டு வந்து பேசிட்டியா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு மயில தடுமாறுறாங்க. ஏண்டி, துரோகத்தை பத்தியெல்லாம் நீ பேசலாமா? அதுவும் நம்பிக்கை துரோகத்தை பத்தியெல்லாம் நாம பேசலாமா? என்னடி, கிடைச்ச கேப்ல எல்லாம் நல்லவளா மாறலான்னு பாக்குறியா? மாமாவுடைய கடை பிரச்சனை வந்துருச்சு இல்லன்னு வச்சுக்கேன், உன்னோட கதையே வேற மாதிரி மாறி இருந்திருக்கும். இந்த பிரச்சனை மட்டும் நடக்காம இருந்து உன்னை பத்தின எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் வீட்டுல உன் ஃப்ராடு குடும்பத்தோட நீ உட்கார்ந்துருப்ப அப்படிங்கிறாரு சரவணன். தேவையில்லாம என் குடும்பத்தை ஃப்ராடுன்னெலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மயில சொல்ல, ஏய், ஃப்ராடு குடும்பத்தை ஃப்ராடுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றதா? இங்க பாரு, வீட்டு பிரச்சனை இல்ல, அப்படியே நம்ம பிரச்சனை அமைங்கிருச்சுன்னு கனவு மட்டும் காணாதடி. ஏய், நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நம்ம புருஷன் இந்த 4 செவத்துக்குள்ள 4 வார்த்தை திட்டுவான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டமா போயிடும்னு எந்த உண்மையும் சொல்ல மாட்டான்னு மட்டும் நினைச்சிடாத. இங்க பாரு, இப்ப குடும்பத்துல நிலைமை சரியில்லை, நிலைமை சரியாகட்டும். எங்க மாமா கொடுத்த அதிர்ச்சியில இருந்து வீட்டுல இருக்கவங்களால வெளியில வர முடியல. அப்படி மட்டும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் உன் படிப்பு கதை, உன் வேலை கதை, உன் குழந்தை கதைன்னு எல்லாத்தையும் கதையா அடுக்கி வச்சிருக்கல, இந்த கதையை ஒண்ணு விடாம நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, இவன் இதை விட்டே தொலைய மாட்டானா அப்படின்னு பதபதச்சு போய் பாக்குறாங்க மயிலு.
இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்கம்மா, நல்லவ மாதிரி நடிக்கிற உங்க மருமகளோட கதைய கேளுங்கப்பான்னு நான் சொல்றேன். இவளுக்கு சப்போர்ட் பண்ணியா என்னைய திட்டினீங்கன்னு எங்க அம்மா கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு சரவணன் நடக்காத விஷயத்துக்கு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ அப்படின்னு மயிலு லேசா பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பழைய பயம்லாம் இல்ல. சரவணா, நீ ஒரு சாதா பேசு, நீயும் அதிரடியா எதுவும் செய்ய மாட்ட, அடுத்தவங்க கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு மயிலு தெளிவாதான் இருக்காங்க. கொஞ்ச நாளா நான் மனசுல அனுபவிக்கிற வேதனைய என் குடும்பத்துல இல்ல எல்லார் முன்னாடியும் கொட்டுவேன். நீ எம்பிட்ட பெரிய தில்லா அலங்கடின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லுவேன். நீ பாருடி, பாத்துக்கிட்டே இரு. உன் வேஷம் இன்னும் கொஞ்ச நாள்ல கலையதான் போகுது அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ மாமா மாமா மாமா, தயவு செஞ்சு அப்படிலாம் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்களேன் பிளீஸ் மாமா அப்படின்னு மயிலு ஒத்த விரல நீட்டிட்டு கெஞ்ச, நான் யாரை வேணாலும் மன்னிப்பேண்டி, ஆனா உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, இல்லம்மாமா நான் எதுக்கு சொல்றேன்னா, பாவம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தாங்க மாட்டாங்க, ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்கன்னு. ஆடு நனையுதேன்னு ஓனாய் கண்ணீர் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டு இருக்காங்க மயிலு. ஏய் சொல்லலன்னா என்னால தாங்க முடியாதுடி, நெஞ்சு வெடிச்சு இங்கேயே செத்துருவேன் போல அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலுக்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. மூட்டை கணக்குல போய் அது வெளியே வந்துருமோன்ற பயத்துல என்னையவே எல்லார் முன்னாடியும் கெட்டவனாக்கி தலைக்குனிய வச்சுட்டல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, போனா போகுதுன்னு இல்லைன்னு தலையாட்டி வைக்கிறாங்க மயிலு. இங்க பாருடி, எல்லாத்துக்குமே நீ பதில் சொல்ற நேரம் வந்தே தீரும், கூடிய சீக்கிரமே வரும், நீ பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொடக்கு போட்டு சொல்லிட்டு சரவணன் படுக்க போறாரு. ஐயோ மாமா அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க, ஏய் தள்ளுடி அப்படின்னு பாயையும் தலையனையும் தூக்கிக்கிட்டு வெளியில போறாரு. அட போடா, உன்னோட அலப்பறையில அந்த 4 செவத்துக்குள்ளதான்ற மாதிரி மயிலு பார்த்துட்டு நிக்கிறாங்க. கதிரும் ராஜியும் வண்டியில வந்துட்டு இருக்காங்க. ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்கும்லங்கிறாங்க ராஜி. மழையா எதுக்குன்னு கதிர் கேட்க, நைட்ல பைக்ல போகும்போது சின்னதா ஒரு மழை பெஞ்சா சூப்பரா இருக்கும்ல, நான் படத்துல எல்லாம் பார்த்திருக்கேங்கிறாங்க ராஜி. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கும், நிஜ வாழ்க்கைக்கு செட் ஆகாதுமாங்கிறாரு கதிரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ராஜி சொல்ல, பின்னாடி உட்கார்ந்துட்டு வர்றதுக்கு ஜாலியா தான் இருக்கும், முன்னாடி உட்கார்ந்து வண்டி ஓட்டுறதுதான் ரொம்ப கஷ்டம், எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியாது, எதிரில் வருவன் எப்படி வருவான்னு தெரியாது, எவன் முகத்துல சேர் அடிப்பான்னு தெரியாது அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாத ஆளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு முனகிட்டு இருக்காங்க ராஜி. எதுவும் கேட்கல, ஏதோ முணுமுணுக்கிறியே அப்படின்னு கதிர் கேட்க, தலையில அடிச்சிட்டு ஆஹா ஒன்னும் இல்லைங்கிறாங்க ராஜி. அவங்க ஒரு இடத்த கிராஸ் பண்ண, ஆமா இந்த இடத்துல ஒரு பானிபூரி கடை இருக்கும்ல அப்படின்னு கேட்க, அந்த பானிபூரி கடையெல்லாம் மூடி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ நமக்கு தெரியாம போச்சேன்னு ஃபீல் பண்றாங்க ராஜி. இருந்திருந்தா போய் சாப்பிட்டுப்பல்ல அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல இன்னைக்கு பானிபூரி சாப்பிடுற மூடு இல்ல, எனக்கு பருத்தி பால் தான் குடிக்கணும் போல இருக்குங்கிறாங்க ராஜி. குடிக்கலாமான்னு கேட்க, பருத்தி பாலா அப்படின்னு கதிர் முகத்தை சுழிச்சுக்கிட்டு கேட்க, ஆமா பருத்தி பால் குடிக்கலாமே ப்ளீஸ்ங்கிறாங்க ராஜி. ஏய் இப்பதானே அண்ணி வீட்டுல அம்புட்டு சாப்பிட்ட, அதுக்குள்ள பசிக்குதாங்கிறாரு கதிர். பசியெல்லாம் இல்ல, ஆனா ஏதோ சாப்பிடணும் போல இருக்கு, கூட்டிகிட்டு போயேன் ப்ளீஸுங்கிறாங்க ராஜி. நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, கூட்டிட்டு போங்கிறாங்க ராஜி. சரி சரி கூட்டிட்டு போறேங்கிற கதிர் ஒரு பருத்தி பால் கடையில கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு. பருத்தி பால் 2 டம்ளர்ல கொடுக்க, தேங்க்ஸ் நான் வாங்கிட்டு வந்து ஒன்னு ராஜி கிட்ட நீட்டுற கதிர், இன்னொன்னு அவர் கையில வச்சிருக்காரு. நல்லா சூடா இருக்கு அப்படின்னு ரசிக்கிற ராஜி ஒரு சிப் குடிச்சிட்டு, செம்ம டேஸ்டா இருக்குல்லங்கிறாங்க. கதிரம் குடிச்சு பார்த்துட்டு இல்ல அப்படின்னு சிரிக்கிறாரு. சட்டுன்னு கதிருக்கு ஏதோ தோணு, ஆமா ஒரு விஷயங்க ராஜி நிமிடுறாங்க, கடையில நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. குமார் எதுவும் சொன்னானா அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல சுகன்யா சித்தி சொன்னாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, ஓ அப்படின்னு யோசிக்கிறாரு கதிர். இங்க பாரு, அத்தை சொன்ன மாதிரி நீ இனிமே அந்த பக்கமே போக கூடாது புரியுதா அப்படின்னு கேட்க, அம்மா சொன்னதுக்காக நான் போகலன்னாலும் உன் அடிதடிக்கு பயந்தே இனிமே நான் போகாம இருப்பேன் அப்படின்னு கதிர் சரண்டர் ஆயிட, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க ராஜி. ஆமா இனிமே நீ இந்த மாதிரி அடிதடிக்கெல்லாம் போகாத சரியா அப்படின்னு கதிர் சொல்ல, அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே எப்ப அநியாயத்தை பார்த்தாலும் நான் அப்படியே பொங்கிடுவேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அதெல்லாம் போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பொங்கலாம், இப்ப நீ கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு கதிர் சொல்ல, ட்ரை பண்றேங்கிறாங்க ராஜி. கதிர் தலையாட்ட ராஜு உடனே அடுத்து என்னாவது சாப்பிட்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஏய் உனக்கு சுக்கு காஃபி பிடிக்குமான்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறேன்னு அவர் அப்பாவியா கேட்க, குடிக்கலாமாங்கிறாங்க ராஜி. வாங்கின பருத்தி பாலையே இன்னும் குடிக்காம அப்படியே வச்சிருக்க, அதுக்குள்ள சுக்கு காஃபியான்னு அவரு கேட்க, ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ்
ப்ளீஸ் சாப்பிடலாமா அப்படின்னு ராஜி கேட்க, சரி அது எங்க கிடைக்குங்கிறாரு கதிர். அதுவா, பக்கத்து தெருவுல தான், அங்க சூப்பரா விற்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, சரி இப்ப குடி போலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்து சுக்கு காப்பி குடிக்க போறத நினைச்சிட்டு சந்தோஷமா பருத்திப்பாலை குடிக்கிறாங்க ராஜி. ஐயோ, இவளையெல்லாம் மதுரையில கொண்டு போய் விட்டா அப்படிதான் ராத்திரி முழுக்க தூங்காம இருக்கிற கடை ஒவ்வொன்னா போய் சாப்பிட்டுட்டு இருப்பா போல இருக்கே அப்படின்னு லைட்டா பயம் வருது கதிருக்கு. அடுத்து சுக்கு காஃபி கடை. ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்க, எப்படி இருக்குன்னு ராஜி கேட்க, நல்லாவே இருக்குங்கிறாரு. இத குடிச்சிட்டாவது வீட்டுக்கு போவோமா இல்ல வேற எங்கேயாவது போகணுமா அப்படின்னு கதிர் சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற ராஜி, எனக்கு புட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, புட்டான்னு அதிர்ந்து போறாரு கதிர். ஆமா, புட்டு சாப்பிடலாமா ப்ளீஸ் அப்படின்னு ராஜி கேட்க, ஐயோன்னு கதிர் பார்க்க, சாப்பிடலாமா ப்ளீஸ் 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 அப்படின்னு எல்கேஜி குழந்தை மாதிரி கெஞ்சிட்டு இருக்க, சரி போலாம் குடி போவோங்கிறாரு கதிர். அடுத்து புட்டுக்கடை. ஆளுக்கு ஒரு பிளேட்டை கையில ஏந்திட்டு இருக்க, அதுல ராகி புட்டோ இல்ல கருப்பு கவுனி அரிசி புட்டோ தெருல வச்சிருக்காங்க. ராஜி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்குல்லன்னு கேட்க, செம்ம அப்படிங்கிற கதிர். அடுத்து எங்கன்னு கேக்குறாரு. உனக்கு வீட்டுக்கு தானே போகணும் அப்படின்னு ராஜி கேட்க, உனக்கு என்ன நைட்டு ஃபுல்லா வெளியே சுத்தணுமா அப்படின்னு கதிர் கேட்க, சுத்துனா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க ராஜி. என்ன அப்படின்னு கதிர் கேட்க, ஆஹா ஒன்னும் இல்லையே அப்படின்னு ஷோல்டரை குலுக்குறாங்க ராஜி. இவ இதோட ஒன்னும் திருப்தி ஆக மாட்டாளேன்னு நினைக்கிற கதிர், ஏய் ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. ராஜியால நம்பவே முடியல. என்னன்னு கேட்குறாங்க. இல்லை ஐஸ்கிரீம் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னு கதிர் கேட்க, கிடைச்சதுடா சான்ஸ்ன்னு ராஜி ஆமான்னு தலையாட்டுறாங்க. சரி சரி சாப்பிடு, போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, அடேங்கப்பா இவனுக்கு கூட இந்த மாதிரி ஐடியாலாம் வருதான்னு ராஜி பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கு. அதுல இன்னும் 4 ஓவர்களில் 43 ரன் மட்டுமே எடுக்க வேண்டும். இதோ மாணிக்கத்தின் பந்து அரவிந்தை நோக்கி, இதோ ஒரு எல்பி அருமையாக தட்டிவிடப்பட்ட பந்து அப்படின்னு வர்ணனையாளர் சொல்லிட்டு இருக்க, இங்க ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைச்சா இணைந்த கைகள் கீர்த்தி பாண்டியனோட அப்படின்னு அவரு வர்ணிச்சுக்கிட்டு போக, செந்திலும் மீனாவும் சோஃபால உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே எங்க அப்பா வீட்டு தியேட்டரா இருந்தா பாப்கார்ன் வந்திருக்கும்னு ஒரு பையன் சொல்ற மாதிரி, இது எங்க அப்பாவோட தியேட்டர்லாம் என்னோட தியேட்டர் தான், ஆனா என்கிட்ட பாப்கார்ன் இருக்கும் அப்படின்னு பாப்கார்ன் எடுத்து செந்தில் மீனாவுக்கு ஊட்டி விடுறாரு. அடேங்கப்பா 6வது விக்கெட்டும் அடிபணிந்து விட்டது அப்படின்னு கமெண்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்க, கிரிக்கெட் ஒரே சுவாரஸ்யமா ஓடிட்டு இருக்க, மீனா அப்படியே ஜாலியா செந்திலோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. அவரும் பொறுப்பா பாப்கார்ன் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. மீனா கண்ணை இமைக்காம கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்க, செந்தில் டிவியை ஒரு பார்வை மீனா ஒரு பார்வைன்னு பார்த்துட்டு பாப்கார்ன் ஊட்டி விட்டுட்டே இருக்காரு. பா செம்ம கிளைமேக்ஸ் இல்லங்கிறாங்க மீனா. நல்லா இருந்துச்சுல்ல அப்படிங்கிற செந்தில் பாப்கார்ன் பவுல டீபாயில வச்சுட்டு டிவியை ஆஃப் பண்றாரு. ஏன் மீனா, யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ஜாலியா நடு வீட்டுல உட்காந்து ஹாப்பியா படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இம்பட்டு நேரம் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்படி விடிய விடிய படம் பார்த்தா கரண்ட் பில்லு யாரு கட்டுவாங்கன்ற கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, சுத்தி சுத்தி நீங்க இப்ப எங்க வர்றிய பாத்தியலா அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல அந்த வீட்லயே இருக்கலான்னு நீ அடிக்கடி சொல்லிட்டே இருப்பியே, அங்க இருந்தா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு செந்தில் கேட்க, நடக்காதுதான் அப்படின்னு மீனா சொல்ல, இது நம்மளோட வீடு மீனா, இங்க நாம ஜாலியா படம் பார்க்கலாம், தோணும் போது தூங்கலாம், தோணும் போது எந்திரிக்கலாம், தூங்காம கூட இருக்கலாம் அப்படின்னு ரொமான்டிக்கா அவங்க இடுப்ப பிடிக்க, அப்படின்னு மீனா அவரை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நைட்டு உட்காந்து தூங்காம கண் விழிச்சு படம் பார்க்கறது, இப்படி பாப்கார்ன் ஊட்டி விடுறது, இப்படி வந்து ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு செந்தில ஒரு லைட்டா இடி இடிச்சிட்டு, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப எது நல்லா இல்லைங்கிறாரு செந்தில். அது இழுத்து போத்திக்கிட்டு முகத்துல வெயில் படாத மாதிரியே தூங்குவீங்கல்ல, அது நல்லா இல்ல. கடைக்கு போக சொன்னா போகாமலே இருப்பீங்கல்ல, அது நல்லா இல்ல. மாங்குன்னு லிஸ்ட கொடுத்து இதை சமைய அதை சமைச்சு கொடுன்னு என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, அது நல்லா இல்ல. வீட்டு பொறுப்பை ஒரு ஆளா ஏன் தலையில கட்டிட்டு நீங்க ஏதோ ஜாலியா விடல புள்ள மாதிரி வெளியில சுத்திட்டு இருக்கீங்கல்ல, அது நல்லா இல்லன்னு சொல்லி சப்புன்னு ஒரு அற விடுறாங்க மீனா. இம்புட்டு பெரிய லிஸ்டா போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க ஏன் அப்படிங்கிறாரு செந்தில். தனியா வந்தது நல்லா இருக்குன்னு நீங்க 2 காரணம் சொன்னீங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆமாங்கிறாரு செந்தில். ஏன் நல்லா இல்லன்னு என் சைட்ல இருந்து நான் ஒரு 4 காரணம் சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டி இங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது அப்படின்னு செந்தில் கேட்க, பால் பாக்கெட் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்றீங்க, சரி அது வெளியில போய் செய்யற வேலை, வீட்டுக்குள்ள பாட்டில்ல தண்ணி இல்லைனாலும் அதை புடிச்சு வைக்க மாட்டேங்கிறீங்க, எல்லா வேலையும் நானே தானே பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு
செந்திலுக்கு வேலையில பங்கு கொடுக்க முயற்சி பண்றாங்க மீனா. கொஞ்சம் யோசிக்கிற செந்தில் மீனாவோட கையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, சரி கோச்சுக்காத அப்படிங்கிறாரு. இருக்கிறது நாம 2 பேரும் தான். ஆனா ஒத்த ஆளா வீட்டை பார்த்துக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு ஆபீஸுக்கும் போறது, இவ்வளவு எல்லாத்தையும் பண்ண என்னால முடியலங்க. ஏங்க நாம பேசாம அந்த வீட்டுக்கே போயிடலாங்கிறாங்க மீனா. செந்தில் பட்டுன்னு மீனாவோட கையை தூக்கி போட்டுடுறாரு. கொஞ்சம் யோசிக்கிறாரு. உன்னால தனியா வீட்டை பாத்துக்க முடியல அவ்வளவுதானே அப்படின்னு கேட்க மீனாவும் பட்டுன்னு ஆமாங்கிறாங்க. உனக்கு இந்த வீட்டுல ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சரிதானேன்னு செந்தில் கேட்க மீனாவும் யோசனையா ஆமாங்கிறாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மீனா கேட்க சொல்றேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, வேலைக்கு எதுவும் ஆள் வைக்க போறீங்களாங்க அப்படின்னு மீனா கேட்க, இல்லடி ஒரு ஆள் இல்ல 2 ஆளு 2 பேருங்கிறாரு கதிர். புரியலன்னு மீனா சொல்ல, இங்க பாரு இனிமே நீ தனியாலாம் கஷ்டப்பட வேண்டாம். எல்லா வேலையும் நானும் உன் கூடவே சேர்ந்து செய்யறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அட சொல்றது நீங்க தானா? இத 1% கூட நம்ப முடியாதுங்கிற மாதிரி மீனா அதிர்ச்சியா பார்க்க மறுபடியும் சொல்றாரு செந்தில். ஓகேவான்னு அவரு கேட்க, நிஜமா தான் சொல்றீங்களான்றாங்க மீனா. ஏய் நிஜமா தான் சொல்றேன், நம்பாம பேசுற? சரிக்கு சரியா பாதிக்கு சமமா நான் உன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறேன். ஓகே தானே உனக்குங்கிறாரு செந்தில். எத்தனை நாளைக்கு? நாளைக்கு ஒரு நாள் மட்டுமா அப்படின்னு மீனா அடுத்த சந்தேகத்தை தூக்கி போட, என்ன மீனா நம்பிக்கையே இல்லாம பேசிட்டு இருக்கிற? என் மேல நம்பிக்கை இல்லையா? நாளையில இருந்து எல்லா வேலையும் நான் உன் கூட சேர்ந்தே செய்வேன். காலையில நீ எந்திரிக்கும் போது நானும் அப்படியே கூடவே எழுந்திரிச்சிருவேன். நீ சொல்ற ஒவ்வொரு வேலையும் அப்படியே தட்டாம செய்வேன். உனக்கு நான் கஷ்டமே கொடுக்க மாட்டேன். ஓகேவா அப்படின்னு செந்தில் கேட்க, நடக்கிறது நிஜமா கனவான்னு கண்ணை மூடி மூடி திறந்து பாக்குறாங்க மீனா. இங்க பாரு, அப்படியாவது நீ தனியா இருக்க ஒத்துக்குவியா? என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த ஒத்துக்குவியா அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க கண்ணை கூட இமைக்காம மீனா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் என்னடி இப்படி பேய் மாதிரி பார்த்துட்டு இருக்கிற? பதில சொல்லு. என் மேல உனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க, சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, ஆனா உங்க பேச்ச நம்புறதுக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, இப்படி பேசினா எப்படி மீனா அப்படின்னு செந்தில் ரொம்ப வருத்தமா கேட்கிறாரு. வேணும்னா இப்படி ஒண்ணு பண்ணலாமாங்கிறாங்க மீனா. எப்படி அப்படின்னு செந்தில் கேட்க, 1 மாசம் 30 நாள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு செந்தில். நீங்க இப்ப இவ்வளவும் சொன்னீங்களே, இதையெல்லாம் நீங்க செய்யணும், உங்க வார்த்தையை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு மீனா சொல்ல, காப்பாத்திட்டா அப்படின்னு அவங்க கண்களை பார்த்து தெனாவட்டா கேட்கிறாரு செந்தில். காப்பாத்திட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம இந்த வீட்லயே இருக்கலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மறுபடியும் நாம அந்த வீட்டுக்கே போயிடலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு மீனா கண்ணை விரிச்சு அந்த நைட் லாம்ப் வெளிச்சத்துல சிரிச்சுட்டே கேட்க, பாக்குற செந்திலுக்கு பயமா இருக்கும் இல்லையோ, நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டீல் பக்கா டீல் மீனா, பக்காங்கிறாரு செந்தில். என்ன பொசுக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்கிறாங்க மீனா. ஆமா நான் ஓகே சொல்ல மாட்டேன், பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தானே நீ இந்த ஒரு விஷயத்தையே சொன்ன. நீ பாரு மீனா அப்படின்னு சொடக்க போடுற செந்தில். நாளையில இருந்து என்ன நடக்க போகுதுன்னு நீ பாரு. இந்த செந்திலோட மறுபக்கத்தை நீ பார்க்க தான் போற. பாரு, இனிமே அந்த வீட்டுக்கு நீ போகணுங்கிற ஆசையை உனக்கு இல்லாம பண்ணிடுற பாரு அப்படின்னு பந்தாவா சவால் விட்டுட்டு இருக்காரு. மீனா பாத்துக்கிட்டே இருக்க, பாரு நீ பாரு செந்தில், நான் கொக்கா கொக்கா அப்படின்னு அவரு பாடிக்கிட்டே எழுந்து போக, ஒருவேளை சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுவாரோ, பார்க்கலாம் எப்படி பண்றாருன்னு அப்படின்னு மீனாவும் ஒரு சவால் பார்வையோட போயிட்டு இருக்க செந்தில பாத்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் சொன்னபடி எழுந்து மீனாவுக்கு ஹெல்ப் பண்ண போறாரா, இல்ல பாயில படுத்து பொழுது விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்க போறாரான்னு நாளைக்கு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.